ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல புளி சாதத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாங்க. எல்லா பொருளையும் வெறும் வானலியில் தாங்க வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆகி மிளகும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி புளித்தொக்கு கொஞ்சம் அதிகமாக செய்கிறேங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. உங்களுக்கு குறையா வேணுன்னா இதில் அப்படியே பாதியாக மாற்றிக்கலாம். இப்போது வெந்தயம் கொத்தமல்லியை பிளேட்டில் மாற்றிடலாங்க. அடுத்தது வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து வறுக்கலாங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு வேண்டான்னா கருப்பு எள்ளு போட்டுக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வறுத்தாச்சுங்க, அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு 5 வரமிளகாயை வறுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்தா போதும். இதையும் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த பொருட்களை கொஞ்சம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 4-5 வரமிளகாவை நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தொளி நீக்கி சேர்த்துருக்கேங்க. எல்லாமே சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்த்ததும் அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ கரைச்சி சேர்த்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பண்ணி அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க, கெட்டு போகாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விடலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு வேக விடணும். இப்போ புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உதிரியாக வடித்த சாதத்தை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிறேங்க. தேவையான அளவுக்கு புளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தன்மை தேவையோ அந்த அளவுக்கு புளியோதரை சேர்த்துக்குங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி ஆகிட்டு. இது கூட துவரம்பருப்பு துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.